2025 முடிகிறதுக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. இந்த 2 மாசமும் நம்ம வெயிட் லாஸை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி கரெக்டான லெவலில் கொண்டு போனோம்னா ஜனவரி மாதம் 2026 சூப்பரான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஸோ வெயிட் லாஸ் இப்போவே தொடங்குங்க. அதுக்கு என்ன டவுட் இருக்கோ அதுக்கெல்லாம் பதில் நான் சொல்லியிருக்கேன். வெயிட் லாஸ்க்கு நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, டீடாக்ஸ் ட்ரிங்க் மார்னிங் என்ன குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டீடாக்ஸ் ட்ரிங்க் நீங்கள் நிறைய பேர் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாமா, இல்லைன்னா சீரக தண்ணி, முக்கியமாக ஹனி வித் லெமன் வாட்டர் இந்த மாதிரி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆனால் லெமன்லாம் நம்ம டெய்லி குடித்தோன்னா முட்டு தேஞ்சே போயிடும், நமக்கு அந்த எலும்பையே தேய்ச்சிரும். ஸோ லெமன்லாம் மோஸ்ட்லி டெய்லி எடுக்காதீங்க. வாட்டர் குடிங்க. என்னை பொறுத்தவரையில நான் என்னோட வெயிட் லாஸில் குடித்தது என்னென்னா வாட்டர் தான். ஒரு சொம்பு நிறைய வாட்டர் வச்சுட்டு காலையில் என்னால் எவ்வளோ வாட்டர் குடிக்க முடியுமோ அவ்வளோ வாட்டர் குடிப்பேன். வாட்டர் குடிக்க சொல்லும் போது சில பேர் கேட்குறது ஹாட் வாட்டர் குடிக்கலாமா இல்லைன்னா நார்மல் வாட்டர் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. மார்னிங் எந்திரிச்ச உடனே குடிக்கிறது மோஸ்ட்லி நார்மல் வாட்டர் குடிங்க. எவ்வளோ வாட்டர் குடிக்க முடியுமோ, ஏன்னா ஹாட் வாட்டர் குடிச்சோன்னா நம்மளால அதிக அளவு குடிக்க முடியாது. ஸோ நார்மல் வாட்டர் குடிங்க. நார்மல் வாட்டரு குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எப்போவாவது உங்களுக்கு நீங்கள் ஹெவி ஃபுட் சாப்பிட்றீங்க, இல்லைன்னா சிக்கன் இந்த மாதிரி சாப்பிட்றீங்க, உங்களுக்கு செரிமானம் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் ஹாட் வாட்டர் குடிச்சுக்கலாம். ஆனால் தண்ணின்னு குடிக்கிற பட்சத்தில் மோஸ்ட்லி நார்மல் வாட்டரே குடிங்க. அதுக்கப்புறம் கேட்குற டவுட் என்னென்னா, மார்னிங் ஓட்ஸ் எடுத்துக்கலாமா இல்லைன்னா கருப்பு கவுனி அரிசியை கஞ்சி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்தவரையில் நானும் சொல்கிறேன்னா, நீங்கள் டெய்லி என்ன ஃபுட் சாப்பிடுவீங்களோ அதில் ப்ரோட்டீனையும் காய்கறியும் சேர்த்து எடுங்க. மற்றபடிக்கு புதுசாக இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் திரும்ப அதுக்கு டபுள் மடங்காக வெயிட் கெயினும் ஆயிரும். அதை விட்ட உடனே நமக்கு வெயிட் கெயின் ஆயிரும். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டது நான் ஹெர்பா லைஃப் யூஸ் பண்ணேன், நான் குடித்தேன், அது நல்லா வெயிட் லாஸ் ஆச்சு. ஆனால் இப்போது நான் அது ஸ்டார்ட் பண்ணும்போது கூட நான் 72 kg தான் இருந்தேன். ஆனால் அதை 72 kgலேருந்து 60 அந்த மாதிரிலாம் போயிட்டு மறுபடியும் இப்போ 78 kg தாண்டி போயிட்டுருக்கேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. அதனால் நீங்கள் ஷார்ட் டைமாக எதையோ குடித்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்களோட வெயிட் லாஸ் உங்கள் லைஃப் லாங் வரணும். அப்போ அதுக்கு லைஃப் லாங் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டுமே பண்ணுங்கள். மோஸ்ட்லி நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்லேயே என்னென்ன சேஞ்சஸ் பண்ண முடியும்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம டெய்லி இட்லி சட்னி அந்த மாதிரி சாப்பிட்றோன்னா இந்த இட்லிக்கு சாம்பார் நம்ம சட்னியும் சாப்பிடுவோம், சாம்பாரும் சாப்பிடுவோம். ஆனால் சட்னியில் நமக்கு மோஸ்ட்லி நிறைய ஃபேட் இருக்கிறதுனால இட்லிக்கு சாம்பார் எடுத்துக்கோங்க. 2 இட்லி வித் சாம்பாராக இருக்கலாம், 2 தோசை வித் சாம்பாராக இருக்கலாம், இல்லைன்னா 2 சப்பாத்தி வித் கடலை குழம்பா இருக்கலாம். இது போக எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீனுக்காக ஒரு முட்டையோ இல்லைன்னா கொண்டக்கடலையோ பயிரோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு ப்ரோட்டீன் நமக்கு எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நமக்கு ஈஸி. பசங்களுக்கு ஸ்கூல் கொடுக்கும்போது கூட கொண்டக்கடலை பயிரை வச்சு போட்டோன்னா அவங்களுக்கும் ஸ்நாக்ஸாக கொடுத்துப்போம். சரி கொண்டக்கடலை ஊற போட மறந்துட்டோன்னா ஒரு சிறுபயிரை வச்சு கொடுத்துப்போம். அதுவும் நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னா ஒரு 3 முட்டையை வீட்டில் காலையில் அவிய போட்டு அதை கூட ப்ரோட்டீனுக்காக எடுத்துக்கலாம். ஸோ ப்ரோட்டீன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அண்ட் இது நம்ம டெய்லி நார்மல் ஃபுட்லேயே வந்துடும். அண்ட் அதுக்காக என்ன மெனக்கிட வேண்டியதும் இல்லை. இதை லைஃப் லாங் கூட கொண்டு போகலாம். அதுக்கப்புறமா மோஸ்ட்லி நிறைய பேர் இட்லி சட்னி ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறீங்க. இட்லி கார்போஹைட்ரேட், சட்னி ஃபுல்லாக ஃபேட் தான். மோஸ்ட்லி அதில் ஃபேட் தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வெயிட் கெயின் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த பசினால் நம்ம வேறு ஏதோ சாப்பிட தோணும். இதுவே நம்ம இட்லி வச்சு சாம்பார் வச்சு ஒரு எக்கோ கடலையோ வச்சு சாப்பிட்டோன்னா அதில் ப்ரோட்டீன் நிறையா இருக்கும். அப்போ கண்டிப்பாக நமக்கு பசிக்காது. இப்படி மார்னிங் சாப்பாடு முடிச்சுட்டு உங்களுக்கு எப்போவாது இடையில மார்னிங்க்கு அப்புறம் பசி ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கையளவு பொரிக்கடலை எடுத்துக்கோங்க. பொரிக்கடலை சாப்பிட்டீங்கன்னா வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும், உங்களுக்கு ப்ரோட்டீனும் கிடைக்கும். ஸோ எப்பப்போ பசிக்குதோ அப்பப்போ ஒரு கையளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மதியம் சாப்பாடு எடுக்கும்போது நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் சாதம் கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு இவ்வளோதான் டயட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் எவ்வளோ சாப்பாடு சாப்பிடுவீங்களோ அதே அளவுக்கு சாப்பிடணும். ஆனால் சாப்பிடக்கூடிய பொருள் தான் வேறையாக இருக்கணும். சோறோட அளவு கம்மி பண்ணிவிட்டு எவ்வளோ சோறு கம்மி பண்ணியிருக்கீங்களோ அதே அளவுக்கு கூட்ட வச்சிடணும். கண்டிப்பாக கூட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்படி உங்களால் கூட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னா கூட
ஒரு கோஸோ, கேரட்டோ, பீன்ஸோ, கேபேஜோ எது உங்களுக்கு கிடைக்குமோ, வீட்ல என்னது இருக்குதோ அந்த காய ஒரு சாப்பர போட்டு கடகடன்னு வெட்டி ஒரு ஆயில்ல போட்டு கொஞ்சம் லைட்டா வதக்கிட்டு, அப்படியே அதுல உப்பு, பெப்பர் போட்டு நீங்க தேங்காய், சீரகம் கூட போடணும்னு அவசியம் கிடையாது. லைட்டா உப்பு, பெப்பர் போட்டு கூட எடுத்துக்கோங்க. காய்கறி கூட்டு எடுக்க முடியாத பட்சத்துல. மோஸ்ட்லி வந்து நெறைய பேர் பருப்பு குழம்பு வைப்பாங்க. இவ்வளோண்டு பருப்பு போட்டு வைப்பாங்க. அதெல்லாம் அப்படி பண்ணாதீங்க. உங்க பிள்ளைங்களுக்கு புரோட்டீன் நெறைய அவசியம். உங்களுக்கும் அவசியம். ஸோ வந்து நெறைய முடிஞ்ச அளவுக்கு நெறைய பருப்பு போட்டு பருப்பு குழம்பு வைங்க. இன்னொன்னு வந்து ஒரு டாக்டர் சொன்னாங்கன்னா, வெரைட்டியா பருப்பு போடுங்க. நான்லாம் அப்படிதான் பண்ணுவேன். எல்லா பருப்புலயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு, எல்லா பருப்புலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போடுவேன். அப்ப நமக்கு எல்லா சத்துமே கிடைக்கும். ரெட் கலர் பருப்பு, அப்புறம் பாசி பருப்பு, அப்படியே அந்த சாதா பருப்பு, ரேஷன் பருப்பு அதில கூட எடுத்து போடுவேன். அந்த மாதிரி போட்டு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எல்லா சத்துமே கிடைக்கும். வித்தியாசமா இருக்கிற சத்தெல்லாம் கிடைக்கும். ஸோ நெறைய பருப்பு போட்டு பருப்பு குழம்பு வைங்க, திக்கா வைங்க. தேங்காய் ஆட் பண்றது கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா, நம்ம வந்து மோஸ்ட்லி தேங்காய் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து தேங்காய் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து எப்பவுமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நீங்க மதிய சாப்பாடுல வந்து சோறு இவ்வளத்துக்கு வச்சீங்கன்னா, நெறைய கூட்டு வைங்க. புரோட்டீன்காக எக் எடுத்துக்கலாம், சிக்கன் எடுத்துக்கலாம், ஃபிஷ் எடுத்துக்கலாம். இல்லையா, நீங்க காலையில பண்ண கொண்டைக்கடலை பயிறு அத கூட எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் புரோட்டீன்காக கண்டிப்பா இருக்குதான்னு செக் பண்ணுங்க. ஏன்னா, நம்ம வந்து வெயிட்டா இருக்கிறதுக்கு காரணமே நமக்கு சத்து இல்லாம இருக்கிறது தான். உங்க உடம்புக்கு அந்த புரோட்டீன் சத்தையோ, எல்லா சத்தையும் குடுக்கும்போது கண்டிப்பா உடம்பு வந்து வெயிட் லாஸ் ஆகும். அண்ட் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் அப்போ பட்னிலாம் கிடக்காதீங்க. நீங்க டெய்லி எவ்வளோ ஃபுட் எடுப்பீங்களோ, அத வந்து இன்னொரு வடிவத்துல, கூட்டு வடிவத்துல எடுக்க போறோம் அவ்வளோதான். அதனால வந்து நமக்கு ஃபுட்டோட அளவும் வந்து நமக்கு வந்து எதுவுமே மாறாது. ஸோ வந்து தலைவலி அந்த மாரிலாம் வர்றதுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வேள அதையும் தாண்டி நம்ம நெறைய சாதம் சாப்பிட்டுட்டு இருந்ததுனால, அதையும் தாண்டி கொஞ்சம் பசி எடுக்குது அப்டின்னா, ஒரு 3 மணிக்கானமோ எப்படாலும் சாப்பாட்டுல தயிர் வச்சு சாப்பிடலாம். இன்னொன்னு வந்து அப்படி இல்லன்னா, நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கூட ஒரு மோர் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஈவினிங் ஃபுட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவினிங் ஃபுட் வந்து கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி வந்து ஈவினிங் ஃபுட் வந்து ஒரு 6:30க்குள்ள எடுக்கிற மாரி பாருங்க. 7 விட தாண்டாம பாருங்க. ஏன்னா, சூரியன் மறையறதுக்குள்ள சாப்பிடுறது தான் நமக்கு நல்லது. மத்தபடிக்கு 7 மணிக்கு, 8 மணிக்கு மேலலாம் நம்ம சாப்பிட்டோம்னா, அப்படியே வயிறுல இருக்கும். செரிக்கவும் செய்யாது. அப்படியே வந்து நைட்டு வந்து நம்ம மூளை என்ன பண்ணும்? இத போட்டு நம்ம செரிச்சு ஒவ்வொரு சத்தா பிரிச்சு அனுப்புறதுக்கு மொத்தமா தள்ளு, ஃபேட்டுக்கு தள்ளுன்னு சொல்லிட்டு, எல்லாத்தையுமே நமக்கு ஃபேட்டுக்கு அனுப்பி விட்டுரும். அப்போ வந்து ஃபேட்டுக்கு அனுப்பி விடுறதுனால, நமக்கு வந்து இன்னுமே வெயிட் கெயின் ஆகும், தொப்பை போடும். அந்த மாதிரி நெறைய ஆகும். ஸோ வந்து ஈவினிங் 6:30க்குள்ள மோஸ்ட்லி சாப்பிட்டு முடிச்சிருங்க. இந்த பழக்கத்தையும் லைஃப் லாங் கொண்டு வந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா 2 நாள் பசிக்கிற டைம்ல வந்து உங்களால முடிஞ்ச அளவு வாட்டர் குடிங்க. எவ்வளோ வாட்டர் குடிக்க முடியுமோ குடிங்க. மோஸ்ட்லி 6:30க்கு மேல ஒரு டேஸ்ட் கூட பார்க்காதீங்க. ஏன்னா, இன்சுலின் சுரக்கிறது நம்ம வந்து அப்பப்போ குடுத்துட்டே இருந்தோம்னா, இன்சுலின் சுரந்துட்டே இருக்கும். அதுவே நம்ம வந்து அந்த சாப்பிடக்கூடிய டைம் மட்டும் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் குடிச்சோம்னா, நமக்கு வந்து இன்னுமே மெட்டபாலிசம்லாம் கரெக்ட்டான லெவல்ல ஒர்க் ஆகும். ஸோ வந்து வெயிட் லாஸ் ஈஸியா ஆகும். ஸோ அந்த மாரி பண்ணுங்க. அப்புறம் நெறைய பேர் கேட்குற டவுட் என்னன்னா, புரோட்டீன் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, செரிக்குமா? நமக்கு இவ்வளோ நாள் எடுக்கல. நமக்கு இப்ப எடுத்துக்கிட்டா செரிக்குமா? அப்படின்னு கேட்டா, புரோட்டீன் மட்டும் எடுத்தா அது செரிக்க கஷ்டமா இருக்கும். ஏன்னா நெறைய பேர் வெயிட் லாஸ்ல வந்து புரோட்டீன் எடுக்கிறவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் அந்த மாதிரி உருவாகும். அதுக்கு காரணம் வந்து கரெக்ட்டான அளவுல வெஜிடபிள்ஸும் நீங்க எடுக்கணும். அந்த புரோட்டீன செரிக்கக்கூடிய அளவுக்கு வெஜிடபிள்ஸ் எடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஈஸியா ஆகும். இன்னொன்னு உங்களுக்கு உடம்புக்கும் எந்த இதுவுமே பிரச்சனை வராது. அண்ட் தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாட்டர் குடிக்கணும். ஸோ வந்து கண்டிப்பா நல்லா வாட்டர் குடிங்க. நெறையா காய்கறியும் எடுத்துக்கோங்க. மத்தபடிக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து கண்டிப்பா சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி நெறைய பேர் டீ, காஃபி குடிக்கலாமா? நான் வந்து அதுக்கு அடிக்ட் அப்படின்னு சொல்றீங்க. டீ, காஃபி குடிக்கலாம். வெறும் 100 கேலரி தான். ஆனா, அதுல இருக்க சுகர் வந்து நமக்கு வெயிட் லாஸ் பண்ற இத வந்து அப்படியே கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுரும். ஸோ வந்து நீங்க ஒரு 2 மந்த்ல வெயிட் லாஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு அது 3 மந்த்தாவோ, 3 1/2 மந்த்தாவோ கொஞ்சம் அதிகமாகும். அத தவிர்த்து வேற பிரச்சனை கிடையாது. உங்களால இத லாங் டைம் வந்து கூட கொஞ்ச நாள் கொண்டு போக முடியும்னா, நீங்க டீ குடிச்சு கூட வெயிட் லாஸ் பண்ணலாம். கூட ஒரு 1 மந்த் லேட் ஆகும் அவ்வளோதான். இல்ல எனக்கு சீக்கிரமா வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அந்த டீயுமே தவிர்த்துட்டா ரொம்ப நல்லது. அண்ட் டீ, காஃபி அப்படி இல்லன்னா 2 ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு நாளைக்கு 2 குடிக்கிறீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 மாத்தலாம். அதுக்கப்புறம் 2 நாளைக்கு 1 மாத்தலாம். அந்த மாதிரி மாத்துங்க. மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா, அது வந்து ஒரு நம்மள அடிக்ட் மாதிரி மாத்தும்.
என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மது போதைக்கு அடிக்ட் ஆகுற மாதிரி தான் டீயுமே ஒரு அடிக்ட். அதுவுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அப்படின்னு நெறைய டாக்டர்ஸ் சொல்றாங்க. ஸோ வந்து டீ எல்லாம் மோஸ்ட்லி நீங்களும் அவாய்ட் பண்ணிட்டு பிள்ளைங்களுக்கும் குடுக்குறத விட்டுட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. நெறைய பேர் பால் குடிக்கலன்னா கால்சியம் சத்து கிடைக்காதுன்னு கேட்பீங்க. கால்சியம் நம்ம கூரவு ஆ ராகி அதிலேயே நெறைய இருக்கு. நீங்க ராகி கஞ்சி வச்சு குடிங்க. அதுவே நெறைய உங்களுக்கு கால்சியம் கிடைக்கும். ஸோ வந்து இந்த மாரி ட்ரை பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுங்க. மார்னிங் நான் சொன்ன மாதிரி வீட்டு ஃபுட்டே எடுத்துக்கலாம். மதியமும் நம்ம வீட்ல செய்ற ஃபுட் தான். ஈவினிங் வந்து மோஸ்ட்லி ஆ கொஞ்சம் லைட்டான ஃபுட் எடுத்துக்கோங்க. உங்களால வந்து பசி கண்ட்ரோல் பண்ண முடியும். எனக்கு வந்து இன்னும் வெயிட் லாஸ் பண்றதுக்கு நல்ல ஆர்வமா இருக்கேன். நீங்க வந்து ஈவினிங் ஃப்ரூட்ஸும் ஏதோ கடலை, பயிறு அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இல்லன்னா நீங்க 2 சப்பாத்தி, 2 இட்லி அந்த மாரி எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா மோஸ்ட்லி புரோட்டீனும், காய்கறியும் இருக்கிற மாரி எல்லாத்துலயுமே பார்த்துக்கோங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ ஒரு 1000 வியூஸ்க்கு மேல போச்சுன்னா மட்டும் தான் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா போடுவேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. வெயிட் லாஸ்ங்கிறது அப்படி அவ்வளோ கஷ்டமான விஷயம்லாம் கிடையாதுங்க. வெயிட் லாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் நான்லாம் வெயிட் லாஸ் பண்ணும்போது அவ்வளோ சாப்பிட்டு எப்பவுமே சாப்பிட்டுட்டே இருந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம நைட்டு தான் நம்ம சாப்பிட போறது இல்லையே தவிர மற்ற பகல ஃபுல்லா ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டே தான் இருப்போம். ஸோ வந்து வெயிட் லாஸ் பண்றது வந்து ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர் தான். அண்ட் வந்து இதை லைஃப் லாங் கடைபிடிக்கிறதும் ரொம்ப ஈஸி தான். நான் 1 இயர் கடைபிடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. இந்த 1 இயர்ல நான் எனக்கு பிடிச்சது கூட எல்லாமே சாப்பிட தான் செஞ்சேன். அந்த வெயிட் லாஸ் டைம் மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தேன். அதுவுமே மற்றபடிக்கு வேற எல்லாம் ஃபுட்டும் சாப்பிட தான் செஞ்சேன். சுகர்ல மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தேன். இப்போ வந்து மற்ற எல்லாமே கூட எடுத்துக்க தான் செய்கிறேன். ஆனால் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபுட் ஹேபிட்டே மாற்றும் போது நமக்கு திரும்ப வெயிட் கெயின் ஆகுறது அந்த அளவுக்கு ரொம்ப ஆகாது. ஸோ வந்து இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய்.